நீங்க சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக பேசுகிற பல வார்த்தைகள் உண்டு. அப்படியே நீங்கள் ஆழமாய் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார், அவர் தேவனாக பேசுகிற பல இடங்கள் உண்டு. தேவன் மட்டுமே பேசுகிற வார்த்தைகளை, கிளைம் பண்ணுகிற வார்த்தைகளை, டிமாண்ட் பண்ணுகிற வார்த்தைகளை அவர் பேசுகிற இடங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் உண்டு. ஒரு இடம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எப்படி அவர் குமாரனாகவும் பேசுகிறார், அந்த ஒன்றான தேவனாகவும் பேசுகிறார். அதாவது தேவனாகவும் அந்த தேவன் குமாரனாக வெளிப்பட்ட அந்த மனுஷனாகவும் பேசுகிறார் என்பதை ஒரு வசனத்திலே காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம், மரித்தேன். இது இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரு வார்த்தை. மரித்தேன், ஆனாலும் இது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். எதற்காக மரிக்க வேண்டும்? பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய அந்த திறவுகோலை உடையவராயிருக்கும்படியாய், நம்மை மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய், நமக்கு உயிர்த்தெழுதலை கொடுக்கும்படியாக அவர் மரணத்திற்குள்ளாக அவர் சென்றார். அவர் உயிரோடு எழுந்தார். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? மரித்தேன். அவர் மரித்து திரும்ப உயிரோடு எழுதபடினாலே சதா காலையில் உயிரோடு இருக்கிறாரா, அல்லது சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறதான ஆவியாயிருக்கிற அந்த தேவன் நமக்காக ஒரு சரீரத்திலே வெளிப்பட்டு அந்த மாம்சத்திலே கொலை உண்டாரா? கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா பவுலும் பேதுரும் அதை தான் சொன்னாங்க. அவர் மாம்சத்திலே கொலை உண்டு. அவர் தம்முடைய சரீர மரணத்தினாலே இந்த காரியத்தை செய்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார் அல்லவா? அப்ப மரித்தேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்காக மனிதனாக சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற நான், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற நான், ஒருவராய் சாவாமை உள்ளவராகிய நான், எனக்கு சாவு கிடையாது, மரணம் என்பது தேவனுக்கு கிடையாது, அவருக்கு தெரியும். அப்படினால் தான் மனுஷனாக, இரத்தமும் சதையும் உடைய மனிதனாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். He manifested in flesh. அவர் மனிதனாக he appeared in flesh. அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அல்லவா? 1 தீமோத்தேயு 3:16. அப்ப மரித்தேன் என்று சொன்னால் அர்த்தம் அவர் மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டு, ஆவியாக அவருக்கு மரணமே கிடையாது. ஆனால் மாம்ச சரீரத்தில் வெளிப்படும் போது அந்த மாம்ச சரீரத்தை நமக்காக பலியாக அவரால் ஒப்பு கொடுக்க முடியும் அல்லவா? அந்த மாம்ச சரீரம் அது மரணத்தை சந்திக்கும் பொழுது அந்த சரீரத்தை அவரால் திரும்பவும் எழுப்ப முடியுமா? முடியாதா? அதை தான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, எப்படி சரீரமாக இந்த ஆலயத்தை இடித்து போட்டீங்கன்னா 3 நாளைக்குள்ள நான் அதை எழுப்புவேன் என்று அவர் சொன்னார் அல்லவா? அப்ப இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது? குமாரனாக பேசுகிறார், மரித்தேன் என்று சொல்லி. ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். தேவனாக பேசுகிறார், ஒருவராய் சாவாமை உள்ளவராக அவர் பேசுகிறார், இம்மார்டல் பீயிங்காக அவர் பேசுகிறார். இம்மார்டல் பீயிங்காய் காணப்படுகிற நான் உங்களுக்காக ஒரு மனிதனாய் வெளிப்பட்டேன். சரீரத்தை ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான், நான் அப்படி மரித்து உயிரோடு எழுந்தாதான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக நான் உங்களை திரும்பவும் எழுப்புவேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதற்காக. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 1:18 பேசுகிற அந்த வார்த்தை. அப்ப ஜீவாதிபதி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அது தேவனை குறித்து சொல்லுகிற வார்த்தை, ஒன்றான மெய் தேவனை குறித்து பேசுகிற வார்த்தை. அப்ப ஜீவாதிபதி, ரட்சிப்பின் அதிபதி என்கிற வார்த்தை